ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் வந்து ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ஸோ அது என்ன அப்படின்னா 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற இது எல்லாமே எனக்கு தெரியும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லாஸ்ட் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 6னா உங்களுக்கு 66 ஸ்கொயர் பண்ணுறப்போ 36னா அந்த 6 முடியுது 5 முடியுது, அந்த லாஸ்ட் நம்பர் எப்படி முடியுது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 9னா 1, ஸோ அப்போ 9ம் 1 பார்த்தீங்கன்னா 1ஆல் முடியும். இந்த மாதிரி ஈக்குவலாக வர்றது பார்க்கணும். 8 இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ரூட்டில் பார்க்குறப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த 1 இருக்கா, ஸோ இந்த 1ன்ற நம்பர் எதில் முடியும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். எனக்கு 1 வரும், ஸோ அது போக வந்து 9 வரும். ஸோ 1 9 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இது காமனாக எடுக்கிறதா. ஸோ உங்களுக்கு தெரியலனா புரிஞ்சுக்கோங்க இதை. ஸோ இந்த நடு நம்பரை விட்டுருங்க. ஸோ இப்போ 3 இருக்குது, 3ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், 3 தாண்டக்கூடாது. தாண்டாமல் எது இருக்கும் பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணால் 4ங்கிற மாதிரி போயிடுது. அப்போ எனக்கு 1 தான் வரும். ஸோ இங்கே 1 போட்டுருங்க, இங்கே 1 போட்டுருங்க. இப்போ 11 99 கன்ஃபியூஷன் வருதுன்னா ஸோ மிடில் டிஜிட் 15, அதாவது 15 வந்து நம்ம அதாவது நடுவில் இருக்கிற 5ங்கிற நம்பர். இப்போ சப்போஸ் இங்கே 21 29 வரனா 25 போடணும். ஸோ நடு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம், 15 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த நம்பர் அதாவது 15ஓட ஸ்கொயர் ஷார்ட்கட், அதாவது 5ஓட ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ 15 இருக்குது அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணால் எவ்வளவு, 5 5 25. இதோட அடுத்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ இதான் ஆன்சர் வரும் 225. சப்போஸ் இங்கே 25 இருக்குது அப்படின்னா இங்கே 25 2 × 3 ஸோ 6, ஸோ 625. இப்படி தான் வந்து 5 கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 225 நடு நம்பர் வருது. ஸோ இப்போ 361 225ஓட கூட, ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 19 இருக்கலாம். ஸோ இருக்கும், அதான் கன்ஃபார்ம். ஸோ அடுத்து இந்த மாதிரி 4 டிஜிட்டில் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ 6ங்கிற நம்பர் எதில் முடியும் அப்படிங்கிற பாருங்கள். ஸோ 6ங்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 6ல் முடியுது. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை விட்டுருங்க. ஸோ 19ங்கிற நம்பர் எதை ஸ்கொயர் பண்ணால் தாண்டக்கூடாது. 19னா நம்மளுக்கு தெரியும் 16க்கு அப்புறம் 5 போனால் 25 போயிருது. அப்போ 4 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே 44 ஆக்கலாம், 46 ஆக்கலாம். ஸோ 45 நம்ம நடுவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 5 5 25. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நம்பர் வைக்கிறோம் 5 4 20. இப்போ 20 95ங்கிறது ஸோ அதிகமாக போயிருது. அதாவது இது அதிகமாக இருக்குது, இதை விட இது கூட்டுறப்போ அதிகமாக இருக்கும். அப்போ கம்மியான ஆன்சர் தான் கரெக்டு. அப்போ 44 தான் கரெக்டு. ஸோ இதே வந்து கியூப் ரூட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இதுவும் ஈஸியான ஒன்று தான். ஸோ லாஸ்ட் 6ன்னு முடிகிற நம்பர் எதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு 6 தான் முடியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பராக விட்டுறணும். ஸோ 2 நம்பரை விட்டோம்னா இங்கே 17க்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 26 தான். கியூப் ரூட்டுக்கு டேரெக்டாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவு இது சிம்பிள் தான். ஸோ பேசிக் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.